Student, welcome to Computer Science online class. Today we are going to learn about chapter 8 string and string manipulations. In this chapter today we are going to discuss the content of string formatting operators and membership operators. Okay, in previous class we discussed about string operators. In the string operators, how to concatenate, how to append a string, how to repeating the string, how to slice the string. Okay, today we are going to learn about string formatting operator. The string formatting operator is one of the most exciting features of Python. Okay, the formatting operator's percentage is used to construct string, replacing part of the strings with the data stored in the variable. Okay, formatting string formatting operators நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு அவுட்புட்டை நம்ம ஃபார்மேட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதை வந்து ப்ரெசன்டேஷன் குட்டாக இருக்க மாதிரி நீட் ப்ரெசன்டேஷனில் நம்ம டிஸ்பிளே கொண்டு வர போகிறோம் அவுட்புட்டை. அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா ஆப்ரேட்டர் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து பர்சன்டேஜ் சிம்பிள். அது வந்து ஃபார்மேட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபார்மேட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பர்சன்டேஜ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபார்மேட் பண்ண போகிறோம். சின்டெக்ஸ், இப்போ சின்டெக்ஸ் வந்து string to be displayed with percentage val1 and percentage val2. இந்த இடத்துல அதுக்கப்புறம் percentage val1, val2 கொடுத்துருக்கோம். string to be displayed withன்றது நம்ம என்ன கண்டென்ட் டிஸ்பிளேல கொண்டு வர போகிறோமோ அதை நம்ம இங்கே டைப் பண்ணிக்க போகிறோம். percentage val1ல வந்து இந்த இடத்துல நம்ம வந்து வேரியபிள்ஸ் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளும் இன்னொரு வேரியபிள்ஸும் கொடுத்துருந்துருப்போம். அந்த வேரியபிள்ஸில் நமக்கு என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்? வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ ஃபஸ்ட்டில் இருக்க பர்சன்டேஜில் அசைன் ஆகும். இப்போ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுக்குறோம், ஏதாவது நேம்ஸ் கொடுக்குறோன்னா அப்போ வந்து பர்சன்டேஜ் எஸ்ன்றது நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணுவோம். இதுவே வந்து நம்ம இங்கே கொடுக்குற வேல்யூஸ் வந்து இன்டீஜர் டைப் மார்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறோன்னா பர்சன்டேஜ் டி கொடுப்போம். இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் எஃப்னு கொடுத்துக்குவோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ கொடுக்குறோம், வேரியபிள் கொடுக்குறோமோ அதுதான் ஃபஸ்ட்டில் போய் அசைன் ஆகும். நம்ம செகண்ட் கொடுக்குறது செகண்டில் இருக்க பர்சன்டேஜில் வந்து அசைன் ஆகும். ஓகேங்களா, நம்ம இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் எஸ், பர்சன்டேஜ் டி, பர்சன்டேஜ் எஃப், பர்சன்டேஜ் யூ அந்த மாதிரி நிறைய வந்து ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டரோட எக்ஸாம்பிள், நேம் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள், இந்த நேம்ன்றது ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு ராஜராஜன் என்ற ஒரு வேல்யூ வந்து நம்ம இதில் அசைன் பண்ணுறோம். மார்க் ஈக்குவல் டு 98, 98ன்ற மார்க்கை 98ன்றத வேல்யூ வந்து மார்க்கில் வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். பிரிண்டில் வந்து நேம் கோலன் பர்சன்டேஜ் எஸ். இப்போ பர்சன்டேஜ் எஸ்ன்றது எதை குறிக்கும்னா ஸ்ட்ரிங்கை குறிக்கும். ஓகே, இப்போ நேம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருக்குது, அதனால வந்து நம்ம இங்கே பர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் மார்க் பர்சன்டேஜ் டி, டியில் என்ன கொடுத்துருக்கோம்? மார்க் கொடுத்துருக்கோம் 98ன்னு சொல்லிட்டு, அதனால் இங்கே வந்து இது இன்டீஜருக்காக பர்சன்டேஜ் டின்றதை நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, நேம்ன்ற வேல்யூ பர்சன்டேஜ் எஸ்ஸில் போய் ஸ்டோர் ஆகும், மார்க்ன்ற வேல்யூ வந்து பர்சன்டேஜ் டியில் ஸ்டோர் ஆகும். இப்போ அவுட்புட்டில் வந்து நேம் கோலன் ராஜராஜன் அண்ட் மார்க்ஸ் கோலன் 98 அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே வந்துருக்குச்சு. ஓகேங்களா, ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். பர்சன்டேஜ் சி இஸ் யூஸ்டு டு கேரக்டர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். பர்சன்டேஜ் டி ஆர் பர்சன்டேஜ் ஐ வந்து சைன்டு டெசிமல் இன்டீஜருக்காக யூஸ் பண்ணுவோம். பர்சன்டேஜ் எஸ் வந்து ஸ்ட்ரிங் டைப்புக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். பர்சன்டேஜ் யூ வந்து அன்சைன்டு டெசிமல் இன்டீஜர். பர்சன்டேஜ் ஓ வந்து ஆக்டல் இன்டீஜர் வேல்யூக்காக யூஸ் பண்ணுவோம். பர்சன்டேஜ் ஸ்மால் எக்ஸும் இருக்குது, கேபிட்டல் லெட்டர் எக்ஸும் இருக்குது. ஸ்மால் எக்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஸ்மால் ஏ டு எஃப் வரைக்கும் இருக்க ஹெக்ஸாடெசிமல் இன்டீஜர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். கேபிட்டல் லெட்டர் எக்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர் ஏ டு கேபிட்டல் லெட்டர் எஃப் வரைக்கும் இருக்க ஹெக்ஸாடெசிமல் இன்டீஜருக்காக. பர்சன்டேஜ் இ, ஸ்மால் இ, பர்சன்டேஜ் கேபிட்டல் லெட்டர் இ வந்து எக்ஸ்பனென்ஷியல் நோட்டேஷன். இது வந்து போன சாப்டர்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். எக்ஸ்பனென்ஷியல் நோட்டேஷன் 10 to the power 2 கொடுக்கறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா E2 அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த 10 to the power 2 அப்படின்றது எடுத்துக்கும். அந்த டிஸ்பிளேக்காக நம்ம இதை கொடுப்போம். பர்சன்டேஜ் எஃப் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்காக பர்சன்டேஜ் எஃப் யூஸ் பண்ணுவோம். பர்சன்டேஜ் ஜி ஆர் பர்சன்டேஜ் கேபிட்டல் லெட்டர் ஜி வந்து ஷார்ட் நம்பர்ஸ் இன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆர் எக்ஸ்பனென்ஷியல் நோட்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணி ரன் பண்ணலாம். நேமில் வந்து ராஜராஜன் அப்படின்றது ஸ்டோர் பண்ணியாச்சு. மார்க்கில் வந்து 98, ஆவரேஜ் வந்து 90.2. இது வந்து ஃப்ளோட்டிங் வேல்யூ டிஸ்பிளேக்காக நம்ம பார்க்கலாம். பிரிண்டில் வந்து நேமில் வந்து பர்சன்டேஜ் எஸ் அண்ட் மார்க்கில் வந்து பர்சன்டேஜ் டி கொடுத்தாச்சு. பர்சன்டேஜ் நேம் மார்க், இந்த மார்க்கையும் நேமையும் நம்ம மாற்றி கொடுக்கக்கூடாது. நேமில் இருக்கிறது தான் பர்சன்டேஜ் எஸ்ஸில் போய் ஸ்டோர் ஆகும், மார்க்கில் இருக்கிறது பர்சன்டேஜ் டியில் வந்து ஸ்டோர் ஆகும்.
அடுத்தது வந்து நேம் ஈக்குவல் டு %s அண்ட் ஆவரேஜ் வந்து %fன்னு கொடுத்துருக்கோம். நேம் கமா ஏவிஇ, ஏவிஇன்ற இந்த ஒரு வேரியபிள் நம்ம கொடுத்துருக்கோம் ஆவரேஜ்க்கு, அதை இங்கே நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணுவோம் ப்ரோக்ராமை. இப்போ ரன் பண்ணோன்னே என்ன வந்துச்சுன்னா நேம் கோலன் ராஜராஜன் அண்ட் மார்க்ஸ் கோலன் 98. அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு நேம் கோலன் ராஜராஜன் அண்ட் ஆவரேஜுக்கு வந்து 90.2 நம்ம கொடுத்துருக்கோம். டிஃபால்ட்டாக வந்து ஃப்ளோட்டிங் என்ன எடுத்துக்கோன்னா 0.6 நம்பர்ஸ் வந்து வரும், 6 ஜீரோஸ் வந்து வரும். இதில் ஒரே டிஜிட் இருக்கிறதுனால 2 போட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்துக்கும் 5 ஜீரோஸ் வந்து டிஸ்பிளேயில் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்த ப்ரோக்ராமில் இப்போ நம்ம வந்து டி கொடுத்துருக்கோம். போன ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம எஃப் கொடுத்துருப்போம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்காக ஆவரேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. இந்த ப்ரோக்ராமில் டி கொடுத்துருக்கோம். என்ன அவுட்புட் வரும்னா நமக்கு இன்டீஜர் வேல்யூஸ் மட்டும்தான் அவுட்புட்டாக வரும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அவுட்புட்டாக நமக்கு வராது. ஓகே, ரன் பண்ணுவோம் இப்போ இந்த ப்ரோக்ராமை. இது வந்து போன ப்ரோக்ராமோடைய அவுட்புட் 90.2 5 ஜீரோஸ் வந்தது. இந்த ப்ரோக்ராமோடைய அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா வெறும் நமக்கு இன்டீஜர் வேல்யூ 90 மட்டும்தான் டிஸ்பிளேயில் வந்திருக்கு. ஓகே, மீது எல்லாமே வந்து சேம் ஆஸ் திஸ் அப்படி தான் இருக்கும். %s வந்து ஸ்ட்ரிங்கை வந்து டினோட் பண்ணும், %d வந்து இன்டீஜர் பார்ட் மட்டும்தான் வரும். எஃப்னு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் வந்து டிஸ்பிளேயில் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் இன் பைத்தான். ப்ரீவியஸ் சாப்டர்லேயே நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் படிச்சிருப்போம். இன்டீஜர்ஸ் வேல்யூஸ்க்கு வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து டிஸ்பிளேயில் வந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்ட்ரிங் டைப்பில் எப்படி எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். எஸ்கேப் சீக்வன்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் த / and it can be interpreted differently. When you have used single quotes to represent a string, all the single quotes inside the string must be escaped. Okay, / யூஸ் பண்ணி தான் நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ்வலாக கொடுப்போம். /t /n யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் லைனுக்கு வந்திருக்கோம். /t வந்து டேப் ஸ்பேஸ் லீவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்போம். சிங்கிள் கோட்ஸ் வந்து அஃபாஸ்டஃபிஎஸ் கொடுக்கறதுக்கு சிங்கிள் கோட்ஸ்க்கு /s கொடுத்துருந்துருப்போம். அந்த மாதிரி தான் நம்ம இப்போ எஸ்கேப் சீக்வன்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். சிமிலர் இன் த கேசஸ் ஆஃப் டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ்க்கும் டபுள் கோட்ஸ்க்கும் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ எஸ்கேப் சீக்வன்ஸ் சப்போர்ட்டட் இன் பை பைத்தான். எஸ்கேப் சீக்வன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். /new லைன்ன்றது / and new line ignored. ஓகே, // கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்லாஷ் வந்து நமக்கு டிஸ்பிளேயில் வர்றதுக்காக // கொடுத்துருக்கோம். / டிஸ்பிளே வர்றதுக்காக. சிங்கிள் கோட்ஸ் வந்து சிங்கிள் கோட்ஸ் நமக்கு டிஸ்பிளே வரும். / வந்து டபுள் கோட்ஸ் டிஸ்பிளே வரும். /a வந்து ஆஸ்கி பெல் சவுண்டு நமக்கு கேட்கும். /b வந்து ஆஸ்கி பேக் ஸ்பேஸ்க்காக. /n வந்து ஆஸ்கி லைன் ஃபீட் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்காக. /r வந்து கேரேஜ் ரிட்டர்ன் நெக்ஸ்ட் லைனுக்கு, அதுவும் ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து வரும். /t வந்து ஆஸ்கி ஹரிசான்டல் டேப் ஸ்பேஸ் லீவ் பண்ணும். /v வந்து ஆஸ்கி வெர்டிக்கல் டேப் ஸ்பேஸ் வந்து நமக்கு லீவ் பண்ணும். /ooன்றது கேரக்டர் வித் ஆக்டல் வேல்யூ, ஆக்டல் வேல்யூஸாக நமக்கு டிஸ்பிளே வர்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். /hன்றது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். இது வந்து போன ப்ரோக்ராம்ஸ் கமாண்ட் கொடுத்தாச்சு. த்ரீ கோட்ஸ் கொடுத்துட்டு கமாண்ட் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே தே செட் கமா டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், வாட்ஸ் தேர் கொஸ்டின் மார்க் கொடுத்து டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் ட்ரிபிள் கோட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இது பிரிண்ட் வரும்போது எப்படி வரும் நமக்கு, தே செட் கமா டபுள் கோட்ஸும் வரும், வாட்ஸ்ன்ற சிங்கிள் கோட்ஸும் வரும், கொஸ்டின் மார்க்கும் வரும். ஓகே, இது வந்து நம்ம டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கறதுனால பிரிண்ட் அப்படியே வரும். அடுத்தது பிரிண்ட் வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தே செட் கமா டபுள் கோட்ஸ் வந்து வாட்ஸ். இப்போ இது வந்து சிங்கிள் கோட்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே இருக்க சிங்கிள் கோட்ஸ் பார்க்கும்போது சிஸ்டம் என்ன ஆகும், உடனே வந்து இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து பிரிண்ட்டில் வந்து நிறுத்திடும், இல்லை எரர் வந்து நமக்கு த்ரோ பண்ணும். அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறோம். / சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்டு தேர் கொஸ்டின் மார்க் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சிங்கிள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற இடத்துல எதுக்காக நம்ம / யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட்குள்ளே / எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டிஸ்பிளே கொண்டு வரோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து அவுட்புட் பண்ணலாம். இப்போ அவுட்புட் பார்த்திங்கன்னா தே செட் கமா டபுள் கோட்ஸ்குள்ளே வாட்ஸ் தேர் அப்படின்ற டபுள் கோட்ஸ் நமக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. தே செட் கமா டபுள் கோட்ஸ்குள்ளே வாட்ஸ் அப்படின்றது இந்த சிங்கிள் கோட்ஸ் அஃபாஸ்டஃபி எஸ்ஸும் நமக்கு வந்துருச்சு. அது அஃபாஸ்டஃபி எஸ்ஸுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணோம்,
பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம் எஸ்கேப் சீக்வன்ஸ். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இங்கே சிங்கிள் கோட்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ்ஸை வந்து கொண்டு வந்துட்டோம். ஓகே, அடுத்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டபுள் கோட்ஸ்லனா இங்கே வாட்ஸ் தேர்ன்றதும் நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். அப்போ அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம், எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். தே செட் கமா எஸ்கேப் சீக்வன்ஸ் பேக் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் கொடுத்தாச்சு. வாட்ஸ் தேர் இந்த இடத்துல சிங்கிள் கோட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டாலும் இங்கே சிங்கிள் கோட்ஸ் இல்லாதனால நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. நம்ம பேக் ஸ்லாஷ் கொடுக்க தேவையில்ல, கொடுத்தாலும் அதில் மிஸ்டேக்ஸ் ஆக போகிறதில்ல. ஓகே, திருப்பி பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே இருக்க டபுள் கோட்ஸை நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அவுட்புட் வரும்போது என்ன வரும், அதே மாதிரி தே செட் டபுள் கோட்ஸ்குள்ளே வாட்ஸ் தேர் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே எஸ்கேப் சீக்வன்ஸும் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ப்ரோக்ராம்ஸை பார்த்தோம். எஸ்கேப் சீக்வன்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கு பிஃபோர் நம்ம பார்த்தது வந்து பர்சன்டேஜ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தது வந்து ஃபார்மேட் ஆப்ரேட்டர்ஸை பார்த்தோம். இப்போ வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது இஸ் ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ் used with string is very versatile and powerful functions used for formatting strings. இப்போ ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருப்பியும் வந்து அவுட்புட்டை வந்து ஃபார்மேட் பண்ணி நம்ம டிஸ்பிளே கொண்டு வர போகிறோம். அதில் வந்து என்ன யூஸ் பண்ணுவோன்னா கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணுவோம். அதில் வந்து %s, %t, %f அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம். இதில் வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி பிளேஸ் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணி அவுட்புட் டிஸ்பிளே கொண்டு வருவோம். கர்லி பிரேசஸ் ஆர் யூஸ்ட் as பிளேஸ் ஹோல்டர்ஸ் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபீல்ட்ஸ் which get replaced along with format functions. ஓகே, இப்போ சின்டெக்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நம்பர் 1ன்றது ஒரு வேரியபிள். அதில் வந்து இன்டீஜர் டைப்பில் இன்புட்ஸ் வந்து நம்ம இன்புட்டாக கெட் பண்ணிக்கிட்டோம். நம்பர் 2ல் இன்னொரு இன்புட் கெட் பண்ணியிருக்கோம். இப்போ பிரிண்டில் பார்த்தீங்கன்னா the sum of இந்த கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்கோம். கர்லி பிரேசஸில் ஃபார்மேட் ஃபங்க்ஷனில் டாட் வச்சு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம டாட் வச்சு ஃபார்மேட்டுன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் நம்பர் 1ன்றது வேல்யூ வந்து எதில் வந்து ஸ்டோர் ஆகும், இந்த ஃபர்ஸ்ட் கர்லி பிரேசஸில் வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்தது அண்ட் இன்னொரு கர்லி பிரேசஸ் இருக்குது. அதில் வந்து நம்பர் 2வோட வேல்யூஸ், நம்பர் 2ல் நம்ம என்ன கெட் பண்ணுறோமோ வேல்யூஸ் அது வந்து செகண்ட் கர்லி பிரேசஸில் வந்து ஸ்டோர் ஆகும். இஸ் தேர்ட் கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்கோம். அதில் வந்து num1 + num2 இது ரெண்டுத்தையும் ஆட் ஆகி இப்போ இங்கே 7, 8ன்னு கொடுக்குறோன்னா 7 + 8 15ன்றது இந்த தேர்ட் கர்லி பிரேசஸில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ அவுட்புட் பார்த்திங்கன்னா புரியும் உங்களுக்கு. நம்பர் 1 வந்து 34 கெட் பண்ணியிருக்கு. நம்பர் 2ல் வந்து வேல்யூ வந்து 54 நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம். இந்த சம் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் கர்லி பிரேசஸில் 34ம் செகண்ட் கர்லி பிரேசஸில் 54ம் தேர்ட் கர்லி பிரேசஸில் என்ன வந்திருக்குன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு 88 அப்படின்ற டிஸ்பிளே நமக்கு வந்திருக்கு. ஓகே, ப்ரோக்ராம் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ num1ல் வந்து இன்ட் இன்புட்டாக நம்ம நம்பர் 1 கெட் பண்ணியாச்சு. num2ல் வந்து இன்ட் இன்புட் நம்பர் 2 அப்படின்றத கெட் பண்ணியாச்சு. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் த சம் ஆஃப் கர்லி பிரேசஸ் அண்ட் கர்லி பிரேசஸ் இஸ் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு ஃபார்மேட் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணியிருக்கோம். டாட் ஃபார்மேட் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 1 + நம்பர் 2. ஓகே, இந்த ப்ராக்கெட்ஸ்லாம் நம்ம கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா நமக்கு வந்து எரர் தான் வந்து த்ரோ ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இன்புட்டில் 7 கொடுத்துருக்கோம், அடுத்ததில் 8 கொடுத்துருக்கோம். இந்த சம் ஆஃப் 7 and 8 இஸ் நமக்கு 15ன்றது டிஸ்பிளே வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபார்மேட் ஆப்ரேட்டர்ஸில் வந்து நம்ம % யூஸ் பண்ணோம், அதையும் நம்ம ப்ரோக்ராம்ஸில் டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இது வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ ஃபார்மேட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்படி டிஸ்பிளே வரும், இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுமா, எந்த சேஞ்சஸுமே ஆகாது. இது ரெண்டுத்துக்கும் எல்லாமே வந்து அவுட்புட் வந்து நீட் ப்ரெசன்டேஷனுக்கு ஃபார்மேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான். % சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ஆப்ரேட்டர்ஸ், இது வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இதில் வந்து %d எதுக்காக கொடுத்துருக்கோன்னா இது எல்லாமே நம்ம வாங்கியிருக்கிறது இன்டீஜர் டைப் வேல்யூஸ் தான். அதனால் நம்ம %dன்றது ஃபஸ்ட் நம்பருக்கும் %d செகண்ட் நம்பருக்கும் %d வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது 54, 56 அப்படின்ற ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஃபஸ்ட்டு வேல்யூவில் இந்த கர்லி பிரேசஸில் 54ம் செகண்ட் கர்லி பிரேசஸில் 56ம் தேர்ட் கர்லி பிரேசஸில் 110ன்றதும் டிஸ்பிளே ஆகிடுச்சு.
இந்த percentage D கொடுத்துருக்கோம்ல, first percentage D ல 54 second percentage D ல 56 இந்த third percentage is third percentage ல வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு 110ன்றது டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ் மூலிமா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. ஃபார்மேட் ஆப்ரேட்டர்ஸ் மூலிமா நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்தது வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இன் அண்ட் நாட் இன் தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். த இன் அண்ட் நாட் இன் ஆப்ரேட்டர்ஸ் கேன் பி யூஸ்டு வித் ஸ்ட்ரிங் டு டிட்டர்மைன் வெதர் எ ஸ்ட்ரிங் இஸ் present in another string. ஓகே, ஒரு ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுறதுக்காக இன் ஆப்ரேட்டர்ஸும் நாட் இன் ஆப்ரேட்டர்ஸும் யூஸ் பண்ண போகிறோம். therefore these operators are called membership operators. 2 மார்க்ஸில் வரலாம் உங்களுக்கு, சரிங்களா? அப்படி இல்லைனா 1 வேர்ட்ஸ்லேயும் வரும் உங்களுக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிங் 1ல் வந்து இன்புட் வந்து என்ட்ரி ஸ்ட்ரிங் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கெட் பண்ணிக்கிட்டோம். ஸ்ட்ரிங் 2ல் வந்து பைத்தான்ன்றதை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இது மட்டும்தான் நம்ம இன்புட்டாக கெட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங் 2ல் வந்து பைத்தான்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை வந்து நம்ம ஸ்ட்ரிங் 2ல் அசைன் பண்ணியாச்சு. இஃப் ஸ்ட்ரிங் 2 இன் ஸ்ட்ரிங் 1, இப்போ ஸ்ட்ரிங் 2ல் கொடுத்த பைத்தான் என்ற ஒரு வேர்ட் வந்து நம்ம கெட் பண்ணியிருக்க வேர்ட்ஸு இல்லை சென்டென்ஸ் ஏதாவது ஒன்று கெட் பண்ணியிருப்போம். அதில் வந்து பைத்தான்ன்றது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு இந்த இன் ஆப்ரேட்டர் மூலயமா நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னா print found, இல்லைன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கோம், not found. ஓகே, இப்போ ரன் பண்ணும்போது என்ட்ரி ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு நமக்கு இன்புட் கெட் பண்ணும். வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராம். அப்போ செகண்டில் கொடுத்துருக்க பைத்தான்றது நமக்கு இருக்குது. அப்போ இருக்குன்னும் போது நமக்கு என்ன வரும், டிஸ்பிளே ஃபவுண்ட். இன் ஆப்ரேட்டர்ஸ் மூலிமா நம்ம என்ன செக் பண்ணுறோம், அந்த வேர்ட் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறோம். ஓகே, அடுத்ததில் வெல்கம் டு C++ ப்ரோக்ராமிங். அப்போ பைத்தான்ற வேர்ட் இதில் இல்லை. அப்போ எல்ஸ் பார்ட்டில் இருக்க நாட் ஃபவுண்ட் அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்றது ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபவுண்டுன்றது நமக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. இங்கே என்டர் வந்து கெட் பண்ணுது ஸ்ட்ரிங்கு நமக்கு. செகண்டில் வந்து பைத்தான்றது இருக்குது. செகண்டில் பைத்தான்றது நமக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராம் போது பைத்தான்றது இங்கே ஃபைண்ட் அவுட் ஆகிடுச்சு. இஃப் கண்டிஷனில் ஸ்ட்ரிங் 2 இன் ஸ்ட்ரிங் 1, ஸ்ட்ரிங் 2ல் இருக்க வேல்யூ ஸ்ட்ரிங் 1ல் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணும். இப்போ ஃபவுண்டுன்றது நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. அடுத்தது வந்து இன்னொன்று ரன் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா வெல்கம் டு C++ன்னு கொடுத்துருக்கோம். இதில் பைத்தான்ற ஒரு வேர்டே நமக்கு இல்லை ஸ்ட்ரிங் 1ல். வெல்கம் டு C++ல பைத்தான்ற வேர்டே நமக்கு இல்லை. அதனால் எல்ஸ் பார்ட் நமக்கு ஒர்க் ஆச்சு. நாட் ஃபவுண்டுன்றது நமக்கு டிஸ்பிளேயில் வந்துருச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னையோட கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஃபார்மேட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இன் ஆப்ரேட்டர்ஸும் நாட் இன் ஆப்ரேட்டர்ஸும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த 3த்தையும் வந்து படித்து பாருங்கள். 2 மார்க்ஸ்லேயும் 3 மார்க்ஸ்லேயும் கேட்பாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.